வணக்கம் மாத்தோட நம்ம சனம் செட்டி அவர்கள் பார்த்தோன்னா அதாவது நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு அலப்பறை கொடுத்து அடி வாங்கிட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மீடியா கவரேஜுக்காக மேடம் என்ன பண்ணுறீங்க போகிற இடம்லாம் வந்து மீடியா கொடுத்து பேசிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா அன்னைக்கு வெளியே வந்துட்டு அடி வாங்கிட்டு வெளியே வந்து உடனே பார்த்தோன்னா மீடியா சந்திச்சு பார்த்தோன்னா அது ஒரு போலி போராட்டம், இவங்க வந்து உண்மையான மாணவர்களே கிடையாது, இது ஒரு அஜெண்டா செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மேடம் வயிற்றுல கதறினாங்க. அது மட்டும் பார்த்தாதான் மறுநாள் மீடியா கூப்பிட்டு சார் நீங்க எதா இருந்தாலும் கேள்வி கேட்க நீங்க போய் விஜய் சார் கேளுங்க, விஜய் சார்னா என் வீட்டில் இருக்கிறாரு. என்ன மேடம் புரியல, நாங்கள் யாரும் கேட்கவே இல்லை, விஜய் சார் என் வீட்டிலே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இது? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன கட்டமைக்கிறீன்றது எனக்கு புரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ராங் மேடம், ரொம்ப ரொம்ப ராங்கு, புரியல ஏன் அப்படி பேசுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த மேடம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்களாம். நிறைய யூடியூப் சேனல் போயிட்டு பேட்டி கொடுத்துருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா அரசியல் களம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் போயிட்டு பேட்டி கொடுத்துருக்கு. தொடர் யாரும் தெரியல அந்த ஆங்கர் உண்மையாவே சும்மா கிளி கிழிச்சிக்கிறாரு. அடிச்சடியில அடி வாங்கிட்டு இந்த மேடம் எப்பா சாமி ஆளா விடுறாடே அப்படின்னு சும்மா ஓட்டம் பிடிச்சு ஓடிடுச்சு. இந்த மேடம் எப்படிலாம் அடி வாங்கினாங்க, அந்த தொடர் எப்படிலாம் அடிச்சாருன்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க நீட் ரத்து பண்ணணும் தான் பேசிட்டு இருக்கீங்க, அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. நீட் ரெகுலேட் பண்ணணும் தான் என்னோட ஒப்பீனியன். சொல்ல விட்டீங்களா? நீட்டன் வாயில வரவே விடலையே. அதுக்காக சங்கி மங்கி அப்போ மேடம் என்ன ஆசைன்னா நீட்டு வந்து வேணும்னு சொல்லுது, நீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. ரெகுலேட் பண்ணணும்னா என்ன மேடம் பண்ணணும்? அதாவது பார்த்தோன்னா நீட்டை கொஸ்டின் பேப்பர் வந்து எவெல்லாம் வந்து தயாரிச்சோனோ அவனை வந்து ஆளை மாற்றிட்டா நீட்டு சூப்பர் ஆகிடும். இதை மட்டும் நீங்கள் மேடையில் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, நீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, நீட் வந்து நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும். அங்கே உள்ள பல மாணவர்கள், அது ஒரு செருப்பு இல்லை பல செருப்பு வந்து மேலே விழுந்திருக்கும். அது என்ன நினச்சிக்கிறீங்க? அப்போ ஒரு சங்கி எப்படி வந்து நீட்டை வேணும் ஆதரிப்பானோ, அதாவது இங்கே ஏழை எளிய மக்கள் பார்த்தோன்னா, ஏழை எளிய மாணவர்கள் பார்த்தோன்னா படித்து ஒரு டாக்டர் ஆகக்கூடாது, ஒரு இன்ஜினியராக ஆகக்கூடாது. அவன் அப்பா என்ன வேலை செஞ்சான், அவன் தாத்தா என்ன வேலை செஞ்சான், அந்த குலத்தொழிலே செய்யணும். பணக்காரங்க மட்டும் தான் நீட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல. சங்கிங்க எப்படி யோசிப்பானோ, அதுக்கப்புறம் டிவி கேட்குறேன் எப்படி யோசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் விஜய் இருக்கிறார்ல, அவரும் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அப்படி தான் யோசிச்சார். நீட்டு தான் வாழ்க்கையா, நீட்டு தான் லட்சியமா, நிறைய படிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அனிதாவோட இறப்புல போய் அனிதா வீட்டில் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலே போயிட்டு நீட் கோச்சிங் சென்டருக்கு, அதாவது ஆர்எஸ்கார் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு காசு கூட்டு வந்துக்கிறாரு. ஏய் பிசினஸ் நடத்துறா, வர்ற காசுல பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சிஎம் சார் வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிறாரு. அப்ப இது போன்ற ஆட்கள் தான் பார்த்தோன்னா நீட்டு வேணும். அது பார்த்தோன்னா எவ்வளவு நல்ல படிப்பு தெரியுமா, அது வந்து ஊழலை ஒழிக்குதுங்க. நிறைய மெடிக்கல் காலேஜில் கோடிக்கணக்கில் வந்து லஞ்சம் வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் ஒழிக்குதுங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பல மடங்கு பார்த்தோன்னா காசு லஞ்சம் வாங்குறது அதிகமாக இருக்குது. மெடிக்கல் காலேஜ் இன்னும் இருக்குது, அதுக்கான லிஸ்ட்டு இருக்குது, எடுத்து காமிச்சிக்கிறாங்க, நிறைய மீடியாவில் பேசிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மடை மாத்திர விதமாக நம்ம அண்ணாமலை ஒரு காலத்தில் பேசணும் தெரியுமா, ஒன்ஸ் அப்பான் டைம் நீட்டு நிறைய லஞ்சத்தை ஒழிச்சிருக்குங்க, இது வந்து நேர்மையாக இருக்கு அப்படின்றவனா. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏழை எளிய மாணவர்கள் உள்ள வரக்கூடாது. ஏன் சொல்றேன்னா நீட்டு கோச்சிங் சென்டர்ல நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க. ஃபோன் பண்ணேன், கோச்சிங் சென்டரில் 10 லட்சம்லேருந்து 20 லட்சம்லேருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும், நீட்டை வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு விவசாய ஃபேமிலி, ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள், அன்றாட காட்சிக்கு வேலைக்கு போகிறவன், அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி அவனால் நீட் கோச்சிங் சென்று அங்கே படிக்க முடியும்? அவனால் அவ்வளோ காசு கட்ட முடியுமா? அப்போ இதெல்லாம் வேணாம். இது வந்து ஏழை எளிய மக்கள் வந்து முடக்குறதுக்காக தான் அதை தூக்கிட்டு +2 அவன் என்ன மார்க் எடுத்தான் அதை வச்சு வந்து சீட்டை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டோட கோரிக்கை. ஏன்னா ஒருத்தங்க வாய்ப்பை கொடுக்காமலே நீ வந்து டாக்டருக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு எதை வச்சு நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க? முதல்ல வாய்ப்பு கொடுறா. அவன் வந்து 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நீ எத்தனை எக்ஸாம் கூட வை, 100 எக்ஸாம் கூட வை, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு வெளியே வரணுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப வாய்ப்பை கொடுக்காமலே ஒரு காரணம் சொல்லி நீட்டு வரதால நிறைய வந்து ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்கடா? நீங்களாம் வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறீங்க. எப்படா நீங்க ஏன்டா ஒரு ஏழை ஒருத்தன் படிச்சுட்டு வரதுல உங்களுக்கு என்ன அப்படி வயிற்று அடிச்சல உங்களுக்கு? அப்ப ஒரு பிஜேபி, ஒரு சங்கி, ஒரு டிவி கேட்கறேன், ஒரு அணிலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா நம்ம சனம் ஜட்டி அவர்களும் பார்த்தோன்னா சனம் செட்டி அவர்களும் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நீட் ரத்து பண்ணனும் நான் மனசுட்டு சொல்றேன், நான் ஜெனியூனா சப்போர்ட் பண்ணதா போனேன். நோ ஜட்ஜ்மென்ட். நீட் ரத்து பண்ணனும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. I didn't expose them. ரத்து பண்ணனும்னா நீங்க எதுக்கு போறீங்க? I didn't expose them, their fear exposed them. அதுதான் நடந்தது.
நீட் வந்து ரத்து பண்ண வேணாம், ரெகுலேட் தான் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா ஆமா. நீட் ரத்து பண்ண ஏன் சொல்லலன்னு போராட்டம், அந்த ஏன்னா போராட்டம் மைக் போய் நீங்க கொடுக்கல. எதுக்கு கலந்துக்கிறீங்க? கொடுக்கலங்க. இல்லங்க, அந்த போராட்டம் நீட் ரத்து பண்ண கோரி போராட்டம். உங்களுக்கு தான் எனக்கு கூப்பிட்டாங்கங்க. எங்க புரியலையா நீங்க உங்களுக்கு? சொல்ல வேண்டியதானே எனக்கு நீட் வந்து நடக்கணும், நான் வரல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க எதுக்கு போனீங்க? ஏன் போக கூடாது? அங்க போய் இது நான் வந்து பேசணும்ன்றா என்னோட ஒபினியன். நீட் பத்தி ஒரு ப்ரொடெஸ்ட் தானே நடக்குது. ஆனா நீ பேசவே இல்லை கடைசி வரைக்கும். மேடம், அதாவது நீட்டு வேணும்னா நீங்க ஒரு தனி மேடை போட்டு பேசணும் தானே, நீட்டு வேணும்னு சொல்லி. அந்த மேடையில போய் நீங்க வந்து நீட்டு வேணும்னு சொல்லி பேசுவீங்களா? பேசியிருப்பீங்களா? இப்போ இதே சொல்லுது நான் பேசியிருப்பேன், எனக்கு மைக்கே தரல. ஆனால் நீங்கள் அப்படி மட்டும் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கா, அனுபவப்பட்டிருப்பீங்க. நல்ல பேசலை, உங்களுக்கு தெரியும் பயம், இங்கெல்லாம் வந்து பேசினா அடிச்சிருவோம் பசங்க அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா ஏற்கனவே விஜய் பற்றி பேசுனீங்க, ஓன்னு கத்தி அமுச்சு விட்டானுவ. அதில் போயிட்டு நீங்கள் வந்து நீட்டு வேணும்னு சொல்லி பேசுனீங்கன்னு வச்சுக்க, நிலைமை எப்படி மாறி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மைக்கே கொடுக்கலங்க. நீங்க வீடியோ காட்டவா? என் போன்ல காட்டவா? நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்கல்ல, மைக் இருங்க, நானும் பார்த்தேன். 2 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுனீங்கல்ல, 2 minutes 2 நிமிஷம் பேசுனதுல அங்கே உட்கார்ந்திருக்கேன். நான் மைக் கொடுக்கலன்னு இப்படி புடிச்சிருக்கேன். அந்த ஆளு வந்து புடுங்குறா கொடுக்கலன்னு நான் இங்க புடிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னங்க பண்ணோம்? மைக்க தூக்கி வீசணுமா? 2 நிமிஷம் பேசுனதுல எங்கயாவது ஒரு இடத்துல நீட்னு பேசுனீங்களா? ஏங்க பேச வரணும் இல்லைங்க, பேச வரணும். எனக்கு மைக் கொடுத்தா நான் 10 நிமிஷம் கூட பேசுவேங்க. உங்களுக்கே தெரியும், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல. பேச விட்டீங்களா? ஓ, நீங்க கொடுத்தா அந்த 2 minutes நீங்க மைக் புடுங்குறீங்கன்னு எனக்கு என்ன 6 cents ஆயிருக்கும்? நீங்க மைக் புடுங்க வரீங்க, அதுக்குள்ளே நான் பேசணும் அப்படின்னு என்ன? நீ யாரு சொல்லி நான் பேசுறதுக்கு? எனக்கு என்ன வேணுமோ அதான் நான் பேசுவேன். நான் வந்து விஜய் சார் ஃபேனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். சிவகுமார், அது உங்களுக்கு பேசுனீங்க. இல்ல, ஆனா அந்த இடத்துல வந்து அதுக்கு நீட் பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேச போனது அதுவா பேச போனீங்க. அங்கதான் மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. சிவகுமார், you are extremely unreasonable, you are extremely not understanding what I'm saying. அப்படியே போசணும்னு சொல்லி தான் நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. நன்றி நன்றி. மேடம் நான் தெரியல, எங்க பார்த்தாலும் பாதியிலே ஓடுறதான் போலது. மேடம் நின்று தெளிவா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டு இப்படிலாம் ஓடுறீங்கன்னா இது கோடைத்தனம். இது வந்து பார்த்தோன்னா வேஸ்ட். ஒரு முட்டா பேசி தான் அந்த மாதிரி ஓடுவான். அப்ப போராட்ட காலத்துலையும் பார்த்தோன்னா இப்படிதான் பேசி அசிங்கப்பட்டு பாதியிலே ஓடுனீங்க. இங்கேயும் பார்த்தோன்னா அசிங்கப்பட்டு ஓடுறீங்க. போராட்டம் ஃபுல்லாக இப்படி தானே, அசிங்கப்பட்டு ஓடுறதானே. என்ன மேடம் இது வர இந்த மேடம் வர சொல்லுது, என்கிட்ட மைக் கொடுத்தா நான் 10 நிமிஷம் பேசுவேன். ஆமாம், 10 நிமிஷம் பேசினா வச்சுங்க அப்படியே காதல் தேன் வந்து பாயும்போற. சை, என்ன அது இது? மேடம், சின்ன குழந்தை கூட தெரியும் ஒரு இடத்துல போனா என்ன பேசணுன்றது. சின்ன குழந்தை கூட தெரியும், அது கூட தெரியாம அங்க போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேயும் பார்த்தோன்னா செருப்படி போற இடம் ஃபுல்லா செருப்படி தான் போடுது மேடம்க்கு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேடம் நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கு சார்பான ஒரு ஆள் கிடையாது, நான் வந்து டிவிக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு விஜய் பிடிக்கும். மேடம் நீங்க வந்து விஜய் சப்போர்ட்டே இல்லையா? அப்படியே மேடம், அப்ப இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். சினிமா வரலாற்றிலேயே ஜனநாயகன் யாருமே பார்க்காத வேற லெவல் பிளாக்பஸ்டர். நாங்க பண்ணி காட்டுவோம், வெயிட் பண்ணுங்க மேடம். வேற லெவல் பிளாக் பஸ்டர் மேடம். மேடம் ஜனநாயக படம் வந்த உடனே பார்த்தோன்னா நிறைய தேட்டர்ல ஆள் இல்லை மேடம். அனில் வந்து படம் பார்க்க போனேன், அதனால ஷோவே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. செய்தி பாக்குறீங்களா? பாருங்க அந்த செய்தி. திருத்தணியில் உள்ள கோல்டன் மினி சினிமா என்ற திரையரங்கின் ஒரு ஸ்கிரீனில் டிக்கெட்டுகள் எதுவும் புக் ஆகாததாலும் ரசிகர்கள் வராததாலும் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாத்தீங்களா மேடம், ஆளே இல்லையா ஏதோ ஒரு அணில் கூட அந்த மாதிரி சொல்லும், ஆளே இல்லனா சொல்லு தெரியுமா? அந்த மாதிரி தேட்டர் முழுக்க பார்த்தோன்னா ஆளே இல்லை. ஏன் சொல்லனா, நிறைய அணில் பார்த்தோன்னா ஏமாந்துட்டானோ, மாற்றம்னு சொல்லி ஏமாந்து ஓட்டு போடுறதில்ல. நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாடு சந்தி சிரிக்குது கேவலமா. நார்த் இந்தியெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டை பார்த்து கேவலம் பேசுறோம். இதே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி அணில் நாங்களே ஓட்ட போட்டோங்க, ஆனா இன்னைக்கு நாங்களே வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய அணிலை பார்த்தோன்னா இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு அணிலே பேசி போட்டிருக்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. என்ன இங்க உட்காந்து இருக்க பட்டுக்குள்ள? ஆமா, படத்துக்கு தான் போறதுக்கு நிக்கிறாங்க. இவர் விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான், நான் இல்லன்னு சொல்லல. அங்கங்க மக்கள் வந்து நீட்டுக்காக போராடுறாங்க. தண்ணி வரல, அழுக்கு தண்ணி ஆக்குன்னு 1 வாரமா வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ எங்கெங்கயோ பிரச்சனை நடக்குது. ஏன் பெண்கள் பாதுகாப்பு பத்தி என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு 10 வயசு பொண்ணு இறந்தது, அதுக்கான தீர்வும் ஒண்ணும் கிடைக்கல. இத பத்தியே ஓடிட்டு இருக்குது. நம்ம படம் தான் பார்க்க போகணுமா? எல்லாம் போயிருக்காங்களே. எல்லாம் போயிருக்காங்கன்னா அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது மாற்றம், அவ்வளவுதான். விஜய்னால கிடைக்கணும், அதுக்காக பார்த்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். என்னடா அது இப்படி பண்றாங்க? படம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். என்ன மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா கெட்ட பேரு விஜய் அண்ணாக்கு தான்.
இவங்களால கேட்கு விஜய் அண்ணா வந்து எல்லாருக்காகவும் வந்திருக்காங்கன்னாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்த்து விஜய் அண்ணா முடிச்சிருவாங்க போல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோன்னா திருந்து வரானுவ, அவன் அடிபட்டு அவனே மாறுறான். நம்ம வந்து போன விடையில சொல்லியிருப்போம், அனில் வந்து என்னைக்கு வந்து களத்துல அடிபடுறாங்களோ அன்னைக்கு தான் பார்த்தோன்னா விஜயோட மோகம், சினிமா மோகம் போகும். அதுக்கப்புறம் தான் தனக்கான தலைவனை வந்து களத்தில் வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து பேசி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இப்போ சமீப காலமாக நிறைய அணிகள் பார்த்தோன்னா தன்னோட தலைவனையும் பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன ஆட்சி நடக்குது, ரொம்ப கேவலமாக இருக்கியா, வெளியே தலை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அணிலே வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களே பார்த்தோன்னா அந்த ஆட்சியை காரி தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மேடம் மட்டும் பார்த்தோன்னா இப்போ முட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன காரணம்? பதவி, அல்ப ஆசை இல்லை, கேவலம் பதவிக்காக தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துவீங்க, தமிழ்நாட்டு மாணவர்களை கேவலம் பேசுவீங்க. மேடம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ராங் மேடம். வீடியோ இல்லையா? இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அது அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க பொழுது. ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே ஒட்டுமொத்த சோசியல் மீடியா இந்த ரூட் மாஃபியா அணிலாம் பார்த்தோன்னா தனுஷை பிடிச்சி வந்து கடிக்க ஆரம்பிக்கிறானு. ஏய் எங்க அண்ணனுக்கு எதிராக வந்து கடையை போடுறாடா நீ அப்படின்னு தனுஷை பிடிச்சி வந்து கடிக்க ஆரம்பிக்கிறானு. ஆனால் தனுஷுக்கு வந்து லேட்டராக வந்துடுறாரு. இன்கேஸ் விஜய் இந்த இடத்துல தனுஷ் இருந்திருந்தா கண்டிப்பாக பெரும்பான்மை மக்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு அரசியல் இல்லைன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு சமூக பார்வை தனுஷ்க்கு ஒரு படி மேலே இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தனுஷோட பழகின கேங்லாம் பார்த்தோன்னா வெற்றிமாறன் டீம், அது பார்த்தோன்னா ஒரு சமூக சிந்தனை இல்லைன்னா வந்து ஒரு வந்து இடதுசாரி சிந்தனை கொண்ட சமத்துவ பார்வை கொண்ட ஒரு கேங்கு. அந்த கேங்கில் தான் வரக்கூடிய கண்டிப்பாக அட்லீஸ்ட் அந்த ஒரு அறிவு அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா விஜய் அவர்கிட்ட கண்டிப்பாக அது இல்லை. ஏன்னா தொடர்ந்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குது, சாதி ரீதியான பிரச்சனை நடக்குது. அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் போட்ட சிலையை வந்து நிறுவ மாட்டான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து தடுக்குது. இதை வந்து கண்டித்தோ இல்லைன்னா அந்த மக்களை வந்து ஆதரிச்சோ ஒரு பதிவே எதுவுமே இல்லை. இல்லைன்னா ஒரு சிலையை கூட ஓப்பன் பண்ணலாம். ஆனால் பார்த்தோன்னா நம்ம தலைவர் அவர்கள் பார்த்தோன்னா சாதி ஓட்டுக்கு பயந்து பார்த்தோன்னா அதை பற்றி பேசவே மாட்டாரு. ஆனால் இந்த வகையில் பார்த்தோன்னா தனுஷை பாராட்டலாம். ஆனால் மக்களாகிய நீங்கள் இன்கேஸ் அரசியலுக்கு வந்து தனுஷ் அவர்களும் பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்து வரணும்னு ஆசைப்பட்டார்னா கண்டிப்பாக சினிமா முகத்தில் மட்டும் பார்க்காதீங்க, தனக்கான தலைவனாக மட்டும் பாருங்கள். அவர் என்ன பேசுகிறாரு, என்ன செயல்படுறாரு, என்ன மாரி வந்து களத்தில் வந்து நிற்கிறாரு, மக்கள் ஒரு பிரச்சனை வந்து நிற்பாரா அப்படின்னு தயவுசெய்து பார்த்து போடுங்க. ஏன்னா போன முறை நீங்கள் வந்து விஜய் சாருக்கு பார்த்தோன்னா கண்மூடித்தனமாக போடுறதால தான் இன்றைக்கி தமிழ்நாடே பார்த்தோன்னா ரொம்ப பார்த்தோன்னா எங்கேயே பின்னோக்கி போயிட்டுருக்கு. அது நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்குறீங்க, அணில்களே நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இன்னொரு நடிகன் வரும்போது தயவுசெய்து அப்படி வந்து பார்க்காதீங்க, பார்த்துட்டு சிந்திச்சு வாக்களிங்க. ஏன்னா தமிழ்நாடுன்றது இதே வித ஆட்சின்றது அதிகாரன்றது வெங்காய வியாபாரம், தக்காளி வியாபாரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தயவு செய்து ஒருபோதும் பார்க்காதீங்க. தனக்கான பிரச்சனைக்கு அவர் வந்து நிற்பாரா, கட்ஸாக நிற்பாரா, தனக்கான பிரச்சனை வந்து கேள்வியை கேட்பாரா அப்படின்னு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.